டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் வந்து நம்ம கூட இருக்கிற கெஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டு. அதாவது தமிழ்நாடுக்கு சேர்ந்த ஒரு பிளேயர் இந்தியாவுக்கு வந்து காமன்வெல்த் கேம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி கொடுத்த ஒரு ரக்பி பிளேயர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் தமிழ்நாடுக்கு ஆடும்போது வந்து தமிழ்நாடு மொத்தமாக வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமே கொண்டாடினாங்க. ஏன்னா வந்து அவர் பெரிய அளவுக்கு தமிழ்நாடு வந்து கொண்டு போய் இந்தியாவுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னா மிஸ்டர் அருள் வெங்கடேசன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். வணக்கம். ஸோ இப்போ ரக்பி சொல்கிற விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பெரிய அளவுக்கு ஃபேமஸான விளையாட்டு. அதே போல் நிறைய பேர் விளையாடுவாங்க. அது வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்து மேற்கொண்டு எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம், அதே போல் உங்கள் அவேர்னஸ் பற்றி எப்படி உங்களுக்கு இந்த கேம் பற்றி தெரிய வந்தது, அதே போல் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? சார் ஆக்சுவலாக ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் பேர் ஃபுல் நேம் அருள் வெங்கடேஷன். ஓகேங்களா. நான் படித்தது வந்து திருவாமூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கார்ப்பரேஷன். ஸோ எப்படின்னா நான் வந்து பேசிக்காக ஒரு அத்லெட். ஸோ கபடி பிளேயர், அத்லெட்டிக்ஸ் நல்லா ஓடுவேன், 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் நல்லா ஓடுவேன். அப்புறம் பேசிக் கபடி தான், நம்ம கபடி கேம் தான் நல்லா விளையாட முடியும். ஸோ அப்போது நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறப்ப என்னாச்சுன்னா, 7th வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பால் எடுத்துன்னு ஒரு கோச் ஒருத்தர் வரார். அவர் பேர் விநாயகமூர்த்தின்னு ஒருத்தர். அவர் வந்து இந்த மாதிரி எங்கள் பிடி டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கேம் புதுசாக இருக்குது, நல்ல ஸ்கோப் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ், கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் கூப்பிட்டு வராங்க. அப்போ என்ன ஆச்சு, பேசிவிட்டு அவரை கூப்பிட்டு வரோம். நாங்கள் பார்த்துட்டு எல்லாருமே போகிறாங்க, நானும் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் போனேன். அப்போ பாலை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பால். இப்போ ஆக்சுவலாக இந்த பாலை பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாகவே இப்போ புதுசாக இப்போ ரக்பின்னா யாருக்குமே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கண்டிப்பாக. ஸோ இந்த பாலை பார்த்தோன்னே எல்லாருமே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து தேங்காய் சைஸ் மாதிரி இருக்குது, இது என்னென்னு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாலை பார்த்து அந்த டிஃப்ரெண்ட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் ரக்பி உள்ளே போனேன். ஸோ 7th படிக்கிறப்போ ஃபஸ்ட்டு இந்த கேம் உள்ளே நான் இன்வால்வ் ஆகல. ஏன்னா எனக்கு எந்த வருஷத்தில் 2005 வந்து கொண்டு போனாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் உள்ளே போகிறேன், டீம் செட் பண்ணிட்டாங்க, ஒரு 12 பேர் டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு இந்த கேம் பிடிக்காது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த கேம் ரக்பினாவே எனக்கு பிடிக்கல. ஸோ ஏன்னா புதுசாக இருக்குன்னா இது பாஸ் பண்ணி விளாட்றாங்க, எப்படி இது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டு கபடி விளாடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அத்லெட் பண்ணுவோம், கிரிக்கெட் விளாடுவோம். ஸோ மோஸ்ட்லி கிரிக்கெட் நான் நம்ம இதுவில் பார்த்தீங்கன்னாவே. அப்போ நான் ரக்பிக்கு போகிறவனே என் ஃப்ரெண்ட்ஸில் கூட்டினு இந்த வாங்கடா நம்ம இங்கே விளாடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து விளாட ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து ரக்பி மேட்ச் வந்து எங்கன்னா ஆல்காட் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ஸோ நம்ம திருவாமூர் கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கும் வந்து கேம் நடக்குது, மேட்ச் நடக்குது. அது எங்கள் ஸ்கூல்லேயே நடக்குது, திருவாமூர் ஸ்கூல்லேயே நடக்கிறப்போ என் ஃப்ரெண்டை வந்து ஒரு பையன் வந்து அடிச்சிட்டோடனே நான் இப்போ கேட்க போகிறேன். ஸோ கேட்க போனோடனே, நீ எல்லாம் கேட்கக்கூடாது, நீ கேட்கணுன்னா நீ வந்து ஆடு, நீ ஆடுனியா நீ கேட்கலாம், இல்லை ஆடக்கூடாதுன்னாரு. சரி ஓகே, நானும் நாளைக்கு ப்ராக்டிஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபைட்டில் தான் நான் அந்த கேம் உள்ளே போகிறேன். ஸோ அந்த கேம் உள்ளே போகிறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நான் போனேன். ஃபஸ்ட் டே வந்து கோச் என்ன சொன்னார், 4 ரவுண்ட்ஸ் ஓடு அப்படின்னாரு. ஓடினேன். 5 ரவுண்ட்ஸ் ஓடினார். ஒரு 1 வீக்காக வந்து என்னை ரவுண்டு மட்டுமே ஓட வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணுவோம், நம்ம இந்த கேம் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், நம்ம என் ஃப்ரெண்டு அடிச்சிட்டோன்னா நான் திருப்பி அடிக்கணும், அந்த எய்ம் தான் எனக்கு. சரி கண்டிப்பாக நம்ம பண்ணுவோன்ட்டு போயிட்டே இருக்கோம். பண்ணிகிட்டே இருக்க சொல்ல என்ன ஆச்சுன்னா, கேமில் இன்வால்வ். அப்புறம் ஒரு ஸ்கூல் டோர்னமெண்ட் நடக்குது. டோர்னமெண்ட் நடக்கிறப்போ இந்த கேம் சின்ன பாஸ். அப்போ வந்து எமீர் வர்றாச்சாரு, ஒரு ஃபாரின் கோச், ஈரான்கார் அவர். ஸோ அவர் வந்து வராரு. அவர் வேணும் பார்த்தோன்னே நமக்கு வந்து இப்போ நம்ம சின்ன 7th படி சொல்ல என்ன ஏஜில் இருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு பிக் மஸ்லாக ஒருத்தரை பார்க்குறப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவர் எப்படி இப்படி இருக்காரு, பைசப்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கும், டைஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கும். அவர் வந்து கொஞ்சம் ஃபேராக வர செம்மையாக ஓடுவார். அவர் பார்க்கறதுக்கே நம்ம ரக்பி விளாட்ணும் நமக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு தோணும். சரி ஓகே நம்ம விளாட்ணும் கண்டிப்பாக ரக்பி அப்படின்ட்டு. அவர் வந்து இந்த பாசிங் ஸ்கில்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ எப்படி நானும் என்ன பண்ணுவேன், அவரை பார்த்து அவரை மாதிரியே விளாட்ணும்னு நினைப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரக்பி விளாட்றவங்கள எப்படின்னா, யூடியூப் இருக்குது, கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. அப்போ அப்போலாம் ஃபோன்லாம் கிடையாது. ஸோ அவங்க விளாட்றது பார்த்தோன்னே எனக்கு இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி அதுக்கப்புறம் ஸ்கூல் கேம்ஸ் ஆட ஆரம்பித்தோம். அப்போது அஞ்சுமான் ஸ்கூல் வந்து ரொம்ப டாப் ஸ்கூல், அந்த ஸ்கூல் வந்து விளாட்றாங்க. அப்போது திருவாமூர் கவர்மெண்ட் ஸ்கூலும் இவங்களும் ஃபைனல்ஸ், நம்ம 2 ஃபைனல்ஸ் வந்துட்டோம். அமெரிக்கன் ஸ்கூலில் டோர்னமெண்ட் நடக்குது. அதில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், நல்லா ஆடுறேன். எனக்கு அப்போ அந்த கேம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகுது, கம்மியாகவே மாதிரி. அப்போ என்ன ஆச்சுன்னா, மும்பைக்கு ஒரு டீம் ஒன்று செட் பண்ணுறாங்க சார், தமிழ்நாடு டீமாக ஒரு டீம் வந்து கொண்டு போகணுன்ட்டு. அதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நமக்கு தெரியல, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் யார் எவனே தெரியாமல் வீட்டில் வந்து எப்படி சென்ட் பண்ணுவாங்க பசங்களை. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பர்மிஷன் கொடுங்க, யாருமே தெரியாது, நீ எப்படி பாம்பேக்கு அப்படின்னு ஸ்கூலில் வந்து பேசுகிறேன் டீச்சரும், இல்லை நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கொடுங்க, நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு. ஸோ எங்கள் ஸ்கூலில் வந்து 2 பிளேயர் தான் செலக்ட் ஆகும். ஒன்று திருவாமூரில் ஒருத்தனை மணின்னு ஒரு பையன் ஒருத்தங்க, அதுக்கப்புறம் நான் 2 பேர் செலக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல்
ஸோ எனக்கு வந்து 2005 ஃப்ளைட்டை பார்த்தோன்னே நான் என்னால் அதை பிலீவ் பண்ண நம்பவே முடியல என்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நான் ஃப்ளைட்டில் எப்படி நம்ம ஃப்ளைட்டில் போவோம். ஸோ ரக்பி தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க உண்மையாலே, அதான் ஃபஸ்ட் சான்ஸு. ஸோ எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர் ஆக்சுவலாம். ஸோ நம்ம ஃபேமிலியால் வந்து நம்ம அவ்வளோ தூரம்லாம் ஃப்ளைட்லலாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். எப்படி நம்ம ஃப்ளைட்டில் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரக்பியால் மட்டும்தான் அந்த ஃப்ளைட்டை நான் பார்த்து ஃப்ளைட்டில் பறந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக எனக்கு பேசிக்காகவே ஸ்பீட் அதிகமாக ஓடுவேன் சார், நல்லா ஓடுவேன் நான். அது வந்து நம்ம எந்த ட்ரைனர்கிட்டையும் ட்ரைன்லாம் பண்ணல, பேசிக்காகவே என்கிட்ட ஸ்பீட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடில் வந்து 40 டேஷ் வந்து 4:03 ஓடுவேன். சூப்பர். ஸோ நான் இந்தியன் டீம் செக் பண்ணதில் அவங்க இது பண்ணது காமன்வெல்த் கேம்ப் அப்போது. ஸோ என்ன ஆச்சுன்னா விளையாட ஆரம்பிக்கிறேன், அப்போது பாம்பே போகிறேன். நாங்கள் மேட்ச் தோத்துட்டோம், எல்லாருமே ரொம்ப பெருசாக இருக்காங்க. ஸோ அண்டர் 16 தான், ஆனால் பிளேயர்ஸை பார்த்தா எல்லாருமே வந்து 20 அண்டர் 19 20 அந்த ஏஜ் கேட்டகரி மாதிரி இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. கல்கட்டா மகாராஷ்டிராலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம எங்கேருந்து ஆடுறதுன்னு அப்பயே பயந்தோம். பட் ஆனால் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் நான் ஸ்பீடாக ஓடுறது பார்த்து. அங்கே அப்போது இந்தியன் கேம்பில் அண்டர் 18 டீமுக்கு எனக்கு ஆக்சுவலாக 15 ஏஜ் தான் ஆகுது. ஸோ அப்போ வந்து செலக்ட் ஆகிறேன், டீமில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூப்பிட்டு போகிறப்போ டீமில் செலக்ட் ஆகிட்டு போகிறேன். கேம்ப் வந்து கல்கட்டாவில். ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப்பு. ஸோ கல்கட்டாவில் இறங்கினோடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறது எனக்கு தெரியல ஒன்றுமே சுத்தமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப சார். ஸோ தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் எனக்கு தெரியும். எப்படி மேனேஜ் பண்ணிங்க அங்கே போய்? சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இப்போ அதாவது இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ உள்ளே போகிறீங்க, இன்டெப்த்தாக போகிறீங்க. பட் வந்து ஒரு ரக்பி வந்து சண்டைக்கு ஆரம்பித்து அதே போல் வந்து நீங்கள் ரக்பியை ஆரம்பிச்சிருக்கீங்க உங்கள் ஸ்போர்ட்டு. பட் ஸ்பிரிட் ஆஃப் த ரக்பின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கவே. ஏன்னா வந்து ஃபுட்பாலில் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் கேம் பார்க்கவே. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தள்ளி விட்டு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும், ஃபிசிக்கலாக இருக்கும் கேம். ரக்பி ஃபிசிக்கல் கேமாக இருந்தால் கூட வந்து வெளியில் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் த கேம் வந்து சுத்தமாக ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணி. ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம ரக்பியில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம டீச் பண்ணுறதே வந்து டிசிப்ளின் தான். லைக் வந்து எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா பாடி கான்டெக்ட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு பசங்க யாருமே பயப்பட மாட்டாங்க சார். மோஸ்ட்லி உங்களுக்கு கபடியிலேயே உங்களுக்கு தெரியும். நம்ம பசங்களை பொறுத்தவரையில் இப்போ எனக்குலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா அது வந்து நம்ம ஜீன்லேயே இருக்கிறது. எக்ஸாம்பிள் தமிழர்கள் பொறுத்தவரையிலும் எந்த ஸ்போர்ட்ஸை பார்த்தாலும் பயப்பட மாட்டோம். முக்கியமாக இந்த சி சைடில் இருக்கிறவங்களும் சரி, அவுட் ஆஃப் சைட் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வீகம் கபடி கேம். கபடியில் இருக்கிறவங்க டேக்கல் எப்படி அடிப்பாங்க, எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமில் வந்து எனக்கு பெரிய ஆளாக்குனது இந்த கேமால் டேக்கல் பண்ணுறது. ஸோ ஒருத்தர் அடிக்கிறது தான். ஸோ அது வந்து நான் பெஸ்ட்டாக நல்லா பண்ணுவேன். எவ்வளோ பெரிய ஆள். இப்போ நான் ஆக்சுவலாக வந்து ரக்பி காமன்வெல்த் ஸ்குவாடில் இருக்கிறப்போ ஒரு 75லேருந்து 80 கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சார். ஓகேங்களா. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு ஒரு 75 கண்ட்ரி மோஸ்ட்லி பார்த்துட்டேன் நிறைய. ஸோ அங்கெல்லாம் ஃபிஜி போயிருக்கேன். ஃபிஜினா இங்கே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஃபிஜின்னு ஒரு. ஸோ கேம் வந்து டஃப் கேம் தான். பட் ஆனால் நம்ம ஒருத்தர் விளாட்றப்போ ஒருத்தர் அந்த மாதிரி கீழே வந்து இன்ஜுரி ஆச்சுனால, இப்போ எனக்கே ஏசியல் லெக்மெண்ட்லாம் டயர் ஆயிருக்கு, சர்ஜரி பண்ணால் திருப்பி விளாட்றேன். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து இன்ஜுரிஸ் நிறைய நடக்கும். பட் ஆனால் ரொம்ப பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெக்னிக் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறது எப்படிலாம் விளாடணும், ஸோ எப்படிலாம் பண்ணணும், அதுதான் பேசிக் டீச் பண்ணுறது. அதுக்கப்புறம் டிசிப்ளின் மோர் ஆஃப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து எல்லா கேம்லேயும் டிசிப்ளின் ரொம்ப அதிகம். பட் ரக்பியில் மோஸ்ட்லி டிசிப்ளின் என்ன எப்படி கான்செப்ட் பண்ணுவீங்கன்னா, இப்போது நம்ம ஒருத்தரை வந்து தேவையில்லாமல் அடிக்கக்கூடாது, தேவையில்லாமல் அவங்களை டச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, என்ன இது பண்ண. ஸோ சப்போஸ் கேம் தோத்துட்டாங்க, ஏன் போய் கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. சரி ரொம்ப தேங்க்ஸ், பரவாயில்ல நல்லா விளாட்னீங்க. ஸோ 50-50 சான்ஸ், ஓகே பரவாயில்ல. ஸோ தேவையில்லாத பஞ்சஸ் நடக்காது, தேவையில்லாமல் அதை டச் பண்ணக்கூடாது சொல்லும்போது 2 விதமான ரக்பியும் இருக்குது சார். ரக்பியில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா 7s ஒன்று இருக்குது, 15s ஒன்று இருக்குது. இது வந்து கான்டாக்டும் இருக்குது, டேக்கிலும் விளாடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து டச் கேம்னு ஒன்று இருக்குது. 2 ஹேண்ட்ஸில் வந்து டச் பண்ணால் இப்போ ஸ்கூல், இப்போ நம்ம SGFA இருக்குது, SGFA ஸ்கூல் கேம்ஸில் ரக்பி இருக்குது. ஸோ ரக்பியில் வந்து அண்டர் 14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சின்ன பசங்க வந்து பேசிக்காகவே டச் கேம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அடிக்க மாட்டோம், ஸோ ஹிட் பண்ண மாட்டோம் மாதிரி தொட்டா அப்படியே வந்து தொட்டா ஸ்டாப் ஆகிடுவாங்க கேமை, திருப்பி பாலை ரோல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி கேமு தான் நிறைய பாப்புலேஷன் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரக்பின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்ட்ரி ரொம்ப ஃபேமஸ். எக்ஸாம்பிள் நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்காலாம் சாம்பியன்ஸ். ஸோ நியூசிலாண்டில் இருக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7s 15s சைடு 2 விதமான கேம், 15 பேர் விளையாடுற கேம்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் அந்த கேம்லாம் நீங்கள் பார்க்குறது. வேர்ல்டு கப் மோஸ்ட்லி 15s சைடு தான் நடக்கும். ஸோ அந்த கேமில் மௌரியன்ஸ், இப்போ நியூசிலாண்டில் 2 கேஸ்ட் மாதிரி இருப்பாங்க சார். மௌரியன்ஸ் இருப்பாங்க, காத்துவாசி மாதிரி. அவங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். ஸோ ஃபேஸ் மட்டுமே ஹாக்காலாம் வந்து எப்படின்னா, அப்பா நாளாக இருக்கிறப்போ ஹாக்கா பண்ணுறப்போ அவனுக்கு கூட நம்ம ஏன் விளாட்ணுன்னு யோசிப்பேன் நான். நம்மளை விளாட்னா அவ்வளோதான். ஆனால் அந்த ரெஸ்பெக்ட் எப்படின்னா, அவங்க ஹாக்கா பண்ணுறது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நானும்
எனக்கு ரக்பி தெரியல, நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பேன். நம்மளை பயமுத்துற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஆக்சுவலாக அது பயமுத்துற மாதிரி இல்லை. இப்போ நம்ம நாட்டு தேசிய இது மாதிரி அவங்க கண்ட்ரிக்கு அந்த ஆக்கான்றது வந்து வெளியேந்து வரவங்களை வந்து வரவேற்கிறதுக்கு ஆக்கா பண்ணுறாங்க. அது வந்து அந்த காட்டு லைக் வந்து டேர்பஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அவங்க வழக்கம். அதுதான் ஆக்கான்றது சூப்பராக இருக்கும். அது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் கேம் வந்து ஆரம்பிச்சிட்டிங்க. அதே போல் வந்து பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாம்பேக்கெலாம் போயிட்டு வந்திருக்கீங்க. ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்கன்னு நினச்சிங்களா? அதாவது இப்போ நீங்கள் வந்து 2005 வந்து ரக்பி நம்ம ஊரில் வந்து ஓரளவுக்கு அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறமா தான் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி வந்தது. 2015 ப்ரீ ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபயர்ஸ், அதே போல் வந்து ஏஷியன் செவன்ஸ் நடந்திருந்தது, டெவலப்மெண்ட் டோர்னமெண்ட். பட் 2005 நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தது, என்ன பேசிக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஓகே சார், ஆக்சுவலாக 2005 பார்த்தீங்கன்னா ரக்பின்னாவே என்னன்னு தெரியும். இப்போ ஆக்சுவலாக எனக்கே ரக்பி என்னன்னு தெரியாது. ஸோ நான் இதை வந்து ரக்பி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ எங்கள் வீட்டில் போய் நான் ரக்பி கேம்னா என்ன அது அதெல்லாம் என்னது நம்ம தேங்காய் மாதிரி இருக்கும், பால் முட்டை ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் தெரியல. அது என்ன கேம் அது எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ நான் உடனே இந்த மாதிரி கேம் இருக்குது, நீங்கள் எங்கள் சார்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சார்கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சேன். ஸோ அவர் வந்து பேசினார். ஸோ இந்த மாதிரி இருக்குது, டேலண்ட்டாக இருக்கான், நல்லா விளாட்றாங்க, ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்தியாவில், நல்லாயிருக்கும் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே சரி வீட்லேயும் அலோவ் பண்ணாங்க. சரி நீ போ, நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு Under-19 சான்ஸ் இந்தியன் டீம் சான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொல்லி ஒருத்தர் பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து மேலேயும் போயிட்டோம். பாஸ்போர்ட் புர்னே போனேன். புர்னே போனதுக்கப்புறம் இன்னும் எனக்கு பயம் வந்துச்சு, இதுக்கப்புறம் ரக்பியே வரக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ டாலாக இருக்காங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட எப்படி நம்ம ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கோச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் கோச்சஸ், நிறைய கோச்சஸ் பார்த்தேன் சார். ஸோ எனக்கு முக்கியமாக என்ரிக் ஆர்மன் சவுத் ஆஃப்ரிக்கா கோச் 2 கோச், அவங்க தான் எனக்கு காமன்வெல்த் செலக்ட் பண்ணுறாங்க Under-19 ஸோ ஜூனியர்லேருந்து சீனியர் போனதுக்கு அவங்க 2 பேர் தான் காரணம். ஸோ அவங்களாம் வந்து இந்தியா ஃபுல்லாக சுற்றி பிக் பண்ணாங்க பிளேயர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க 2 வருஷம் நான் கேம்பில் இருந்தேன், பூனே பாலவாடியில் இருந்தேன். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரலும் 2005 வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே தெரியாது. ஆமாம். ஸோ ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து நிறைய சொல்லி டீச் பண்ணாங்க. ஸோ நான் அதில் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம கோச் வந்து இந்தியன் டீம் பிளேயர் அவர் விநாயகமூர்த்தின்னு, அவர் வந்து பெஸ்ட்டு உக்கர் இந்தியாவிலேயே அந்த சீசனில் வந்து பெஸ்ட்டு உக்கர். ஸோ நான் அவர்கிட்ட ட்ரெயின் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் என்னை வந்து ஃபாரின் கோச் ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் புர்னே போனேன், இந்தியா ஆடினேன். அதுக்கப்புறம் சீனியர் தமிழ்நாடு டீமுக்கு ஆடினேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட ரக்பி டெவலப் ஆகிற காரணமே செந்தில் தியாகராஜன் சார்னு இருக்கார் சார். அவர் யாருன்னா வந்து ஆர்.எம். வீரப்பன் சாரோட பேரன், அவர் சத்யஜித் ஃபிலிம்ஸோட டேரக்டர். ரக்பி இந்த கேமுக்கு தமிழ்நாட்டில் ஃபுல் வளர்ச்சிக்கு காரணமே அவர் தான். ஸோ அவர் தான் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன மாதிரி பசங்களாம் வெளியே தெரியிற ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்லேருந்து A to Z ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் அவரே எல்லாமே பண்ணார். ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி ஒலிம்பிக் குவாலிஃபை 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வந்து குவாலிஃபை ரவுண்டில் நானும் ஆடினேன். செந்தில் சாரும் அதுக்கு ஃபுல் எஃபர்ட் எடுத்து பண்ணார். அவர் பண்ணி தான் வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கண்ட்ரிஸ் வந்து உமன்ஸ் 8 டீம்ஸும் மென்ஸ் 8 டீம்ஸும் உள்ளே வந்தாங்க. ஏஷியாவில் பெஸ்ட் டீம் அதில் ஃபைனல் போனோம். ஈரான் கிட்ட நான் ட்ராப் ஆச்சேன் அந்த மேட்ச் குவாலிஃபை ரவுண்டில். ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், நல்லா பெஸ்ட்டாக கொடுத்தோம். 2015 ஒரு ஏஷியன் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. ஸோ இங்கேருந்து துபாயிலையும் ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு. ஸோ நம்ம அதுக்கு முக்கியமாக முழு முயற்சியோட பாடுபட்ட நம்ம செந்தில் தியாகராஜன் சார் தான். அவர் தான் வந்து முழு எஃபர்ட்டோட பண்ணார். அவர் தான் முக்கியமாக ரக்பி டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய இஷ்யூவே அவர் தான் எல்லாமே. ஸோ 2015 ப்ரீ ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபயர்ஸ் அப்போ நான் இருந்தேன், உங்களை கூட பார்த்துருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் ஆடுறது. அதே போல் வந்து உங்கள் கேம் பற்றி நான் வந்து பல பேர்கிட்ட பேசினேன், ரயான் கிட்ட, சுரோஜித் கிட்டலாம் வந்து பேசும்போது உங்கள் ஸ்பீடு தான் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பிளேயர்ஸ், பர்டிகுலர் தமிழ்நாடு பிளேயர்ஸ் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரக்பியில் ஸ்பீட் காம்பினேஷன் வித் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே இருக்கும் அப்படின்வாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலிஸில் வெஸ்ட் பெங்கால் பீகார்லாம் வந்து குட்டையாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கும். பஞ்சாப்லலாம் ஹைட் அதிகமாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஸ்பீட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்பினேஷன் மிக்ஸ்டாக இருக்கும். அதே போல் வந்து பர்டிகுலராக உங்கள் பற்றி நான் வந்து கேள்விப்பட்டது என்னென்னா ஸ்பீடு தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே போல் வந்து டேக்கிள் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இப்போ Under-19 அந்த மாதிரிலாம் ஏஜ் கேட்டகரி ஆடி இருப்பீங்க. எஸ், நிறைய கண்ட்ரீஸ்லாம் போயிருக்கீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரக்பியில். நீங்கள் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் தாண்டி போயிட்டீங்க. ஏஜ் கேட்டகரியில் வந்து எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்போஷர்லாம்? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏஜ் கேட்டகரி லைக் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஏஜ் Under-14 தமிழ்நாடோட Under-14 பிளேயர்ஸ் ஏஜுக்கும் இதே மகாராஷ்டிரா நார்த் சைட்டில் இருக்கிற Under-14 டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க எப்படின்னா ஒரு 18 வயசு பையன் மாதிரி இருப்பான் அவன். நம்ம பையன் Under-14 இருக்கிறவன் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணணும். ஏன்னா ஜீனு சம்டைம்ஸ் இதே நீங்கள் ஃபாரினில் இந்தியாவிலேருந்து ஒரு Under-14 டீம் போகுதுன்னா
நல்ல டீமாக போனால் கூட சவுத் ஆஃப்ரிக்காவில் அண்டர் அண்டர் 20 மாதிரி இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஜீன் உங்களுக்கு தெரியும், இப்போது எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க ஜீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோதுமை அதுதான், அவங்க டேரெக்டாகவே அவங்க ஜீன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க எப்படின்னா 14 வயசு பையன் வந்து 5 feet மேலே தான் இருப்பான். கரெக்டாக லைக் இப்போ நம்ம இது அண்டர் 14 பிளேயர்ஸ் பையன் வந்து அந்த ஃபீட்டுக்கு இருக்க மாட்டான். 4 இருக்கிற பெரிய விஷயம். இப்போ 15 வயசு பையன் இவ்வளோ தூரம் இருக்கிற பெரிய விஷயம். இப்போ நம்ம ரக்பியில் பொறுத்தவரை ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம கிட்ட வந்து இந்த பயன்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி 1-to-1 தான். டேக்கிள் பண்ணுறதும் சரி ஓடுறதுலையும் சரி எல்லாமே நம்ம பசங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் அண்டர் 14 வந்து SGFL நம்ம வின்னர். அண்டர் 14 அண்டர் 17 வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. கேர்ள்ஸ் பர்டிகுலராக இப்போ இந்த ஏஜுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அதிகமாக ரொம்ப விளாட்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து நான் நிறைய பிளேயர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து நிவேதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இந்தியன் கேம்ப் போயிருக்காங்க. ஓவியான்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் இந்தியன் கேம்ப்லாம் போயிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேர் பெஸ்ட்டாக இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக அண்டர் 14 வந்து துறைப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர் நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈச் பர்சனுக்கு வந்து 2 லட்ச ரூபா கேஷ் அவார்ட். SGFL கோல்டு மெடல் வின்னர் அவங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கி கொடுத்தோம். சூப்பர். ஸோ எல்லாமே நம்ம செந்தில் சார் சட்டின் சார் பிரசிடென்ட் அவர் தான். ஸோ அவங்க பண்ணுற ஹெல்ப்பால் தான் இதெல்லாமே பண்ண முடிஞ்சுது எங்களால். ஸோ இப்போ ஏஜ் கேட்டகரி பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிட்டிங்க, ஏஜ் கேட்டகரி போயிட்டீங்க. அதுக்கு அடுத்தது வந்து டீம் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க ரக்பியில். காமன்வெல்த் கேம்ஸ் வந்து பெரிய பிளாட்ஃபார்ம். அதாவது வந்து எல்லாரோட கனவு பார்த்திங்கன்னா காமன்வெல்த் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதோட ஃபீல் எப்படி இருந்துச்சு அந்த வாய்ப்பு கிடச்சிது அந்த நியூஸ் வந்த உடனே? அதே போல் வந்து அங்கே ஆடும்போது உங்களுக்கு என்ன மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்க? சார் ஆக்சுவலாக வந்து அண்டர் 19 தான் நான் ஆக்சுவலாக அந்த கேம்ப் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நம்ம டீம் வந்து செமிஃபைனலில் வந்து மகாராஷ்டிரா கிட்ட தோற்றுரும். செமியில் வந்து ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். அதில் டாப் ஸ்கோர் நான் தான். ஸோ ஸ்பீடு நல்ல ஸ்பீடு. அப்போது அதில் வந்து சீனியர் டீம் 2008 போகிறேன் கேம்புக்கு. ஓகேங்களா? ஸோ கேம்ப் போகிறப்போ எப்படின்னா அங்கே எல்லாருமே இப்போது இந்தியன் ஆர்மி பிளேயர்ஸ். ஓகேங்களா? மகாராஷ்டிரா போலீஸ், கல்கட்டா போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு பிளேயராக இருந்தாங்க. ஸோ நான் அண்டர் 19 ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயும் இவங்க கூட என்னால் ஃபைட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஒரு 3 மாதம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபிட்னஸ் லெவல்லையும் சரி ஸ்ட்ரென்த்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. இப்போ டெல்லிலாம் பார்த்தீங்கன்னா டெல்லி பிளேயர்ஸ்லாம் ஒருத்தர் 120 கிலோ இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அவங்ககிட்ட வந்து ரெஸ்லிங்லாம் வைப்பாங்க. ஸோ என் வெயிட்டு ஒரு 60 கிலோ தான் இருக்கும். அப்போது நான் அவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறது. பட் ஸ்பீடு எவ்வளோ இருந்தாலும் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகமாக தேவை. சரி ஓகே அப்படின்னு எனக்கு எடுத்தவொடனே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸ்டார்டிங் அது பேசிக்காகவே எனக்கு பயம் அவங்க பார்க்கும் போதே. ஸோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சார் அப்புறம் கோச்சஸ் என்னை ரொம்ப வந்து பண்ணாங்க சார். ஆக்சுவலாக வந்து ரொம்ப அவங்க வந்து என்ன பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஆடலாம், நீ தான் இருக்கலையே ரொம்ப பெஸ்ட்டு ஃபீடாக இருக்க, இந்தியாவில் நீ தான் டாப் ஸ்பீடு, உங்கள்கிட்ட பால் கொட்டி கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணிடுவா, யாரை பார்த்தும் பயப்படாத, நீ ஓடு. ஆக்சுவலாக வந்து காமன்வெல்த்தில் 14 செக்ஷன் வச்சாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் கோச்சஸ் அவங்க வேர்ல்ட் கப் டீம் ட்ரெயின் பண்ணவங்க 14 செக்ஷன் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து 4:30 வேக்கப் ஆகும். நைட் வந்து மேக்ஸிமம் 11:30 12 o'clock தான் தூங்கவே போகும். அது வரைக்கும் அப்படியே ரொட்டேஷன்லேயே போகும். ஸோ ஆக்சுவலாக ஜூனியர் காமன்வெல்த் வந்து பாலாவாடியில் அந்த ஸ்டேடியத்தில் தான் பண்ணாங்க. பாலாவாடியில் மகாராஷ்டிராங்க தான் வந்தது. சூப்பராக இருந்தது. நாங்கள் அக்கமடேஷனும் சரி எல்லாமே சரி. காமன்வெல்த் ஸ்குவாட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர்மெண்ட் தான் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே. அந்த 2 வருஷம் நான் போனது வந்து ஃப்ளைட்டு நான் போடுற ட்ரெஸ்லேருந்து ஷூ வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாமே அவங்க தான் பண்ணுது. ஸோ இவ்வளோ பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு பண்ணணும் தான். நான் அந்த 2 இயர்ஸில் தான் கண்ட்ரிஸ் நிறைய ட்ராவல் பண்ணேன். ஸோ எல்லாமே 2008 10 ஆமாம் 10 நிறைய கண்ட்ரி ட்ராவல் பண்ணேன். மோஸ்ட்லி ஒரு 45 கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் செக்ஷனு. ஸோ சார் ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து நான் ப்ராக்டிஸ் செக்ஷன் இப்போ மெரினா போனால் கூட வீட்டில் இருந்தால் பஸ்ஸுக்குலாம் காசு கேட்பேன். இப்போ பஸ்ஸுக்கு இந்த மாதிரி காசு வேணும். இப்போ நம்மளால் வந்து ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட்லாம் பார்க்கறதே எனக்கு இந்த ரக்பி இல்லைனா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேங்க. ஸோ அந்த கேமுக்காக நான் அந்த கேம் அவ்வளோ உண்மையான லைக் வந்து டைமிங்கே கிடையாது, எதுவாக இருந்தாலும் ரக்பி தான். ஸோ ரக்பி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப டீச் பண்ண கோச்சஸ் நிறைய மாதிரி பண்ணாங்க. அந்த ரக்பி கேமால் தான் நான் இவ்வளோ தூரம் வாழ்ந்தேன். இப்போ நான் கூட முன்னாடி பேசிட்டு வந்து நான் நார்மல் பசங்க அவங்ககிட்ட பேசியிருக்க முடியாது. கண்டிப்பாக லைக் இப்போ நான் ஒரு இந்தியா ஆடி இருக்கேன், ஒரு ஸ்போர்ட்ஸால் நான் மேலே வரேன்னா அது காரணமே ரக்பி தான். இந்த கேம் இல்லைனா என்னால் மேலே வந்துருக்க முடியும். இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க அதான் சொன்னாங்க, செந்தில் தியாகராஜன் சார், இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே ஆல்மோஸ்ட் சப்போர்ட் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம என்கிட்ட இருந்து நிறைய பேர் இந்தியா ஆடி இருக்காங்க. ஸோ சாரதின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த பிளேயர் வந்து இந்தியா ஆடினார், சைனா போயிட்டு வந்தார். இப்போது திருப்பி கரண்ட்டில் இந்தியன் ஸ்குவாடில் இருக்கார். இப்போ ரக்பி இப்போ எல்லா கேமுக்கும் மாதிரி ரக்பி நல்லா டெவலப்மெண்ட்டும் ஆகுது. ஸோ அந்த காமன்வெல்த் கேம்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப
ஃபிட்டாக ரொம்ப ஏன்னா போயிட்டே இருக்கும் ட்ரைனிங். இதில் வந்து பெஸ்ட் 12 தான் எடுத்துன்னு போவாங்க அவங்க ஒரு டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ பெஸ்ட்டு 12 நாங்கள் போகிறப்போ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐரோப்பா ஸ்காட்லாந்து கிரிக்கெட் டீம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த கிரிக்கெட் டீம் வந்து நம்மளோட ஃபஸ்ட் டிவிஷன் டீம் கூட ஆட முடியாது, தமிழ்நாடோட ஃபஸ்ட் டிவிஷன் டீம் கூட ஆட முடியாது கரெக்டாக. ஸோ நேஷனல் டீம் சேம் லைக் அப்படியே தான் ரக்பி டீம். இங்கே இருக்கிற ரக்பி டீம் நேஷனல் டீம் வந்து அங்கே போயிட்டு ஒரு டிவிஷன் டீம் கூட எங்களால் ஆட முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரக்பியில் நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ஏஷியன் டெவலப்மெண்ட் செவன்ஸ் அந்த மாதிரி. அந்த பார்க்கும்போது அந்த டோர்னமெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறது நீங்கள் தான் அதிகபட்சத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு பிறகு நீங்கள் இப்போ சாரதி சொன்னீங்க, அதே போல் வந்து ஒரு கேப் இருக்குது, நிறைய பிளேயர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் பெங்கால் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர்ஸ் 6 பிளேயர்ஸ் அது நேஷனல் டீம் இருப்பாங்க 15ஸில். அதே போல் வந்து பாம்பேலேருந்து ஒரு 3-4 பேராவது இருப்பாங்க கண்டிப்பாக. ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு கேப் இருக்குது? அதாவது ஒரு பிளேயர் அந்தளவுக்கு ஆடி காமன்வெல்த் கேம்ஸ் வரைக்கும் போய், அதே போல் வந்து அடுத்த பிளேயர் வந்து இப்போ சமீபத்தில் ஆடிட்டு இருக்காரு மிஸ்டர் சாரதி சொன்னீங்க. ஆனால் அந்த இடையில கேப்பில் வந்து ஏன் வந்து 4-5 பிளேயர்ஸ் நம்ம கொண்டு போக முடியல சார்? இல்லை ஆக்சுவலாக நல்ல குட் கொஸ்டின். அது எப்படின்னா இப்போ லைக் வந்து மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாடு இன்னும் டெவலப் ஆகணும். லைக் ஓகேங்களா, இப்போ நீங்கள் கல்கட்டா சொல்கிறீங்க, கல்கட்டாவில் எப்படின்னா சீசனே இருக்குது இதுக்கு. இப்போ நான் கல்கட்டாவில் தான் நமக்கு வந்து கிளப்பில் வந்து நம்மளை கால் ஃபார் பண்ணுவாங்க, என் கிளப்புக்கு வந்து ஆடுங்கன்னு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம போய் கால் ஃபார் பண்ணி அந்த கிளப்புக்கு ஆடுறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பிளேஸ்லாம் போய் அங்கே ஆடுறாங்க, கேர்ள்ஸ் டீமும் ஆடுறாங்க. இது அந்த அளவுக்கு இங்கே வந்து இன்னும் டெவலப் ஆகலை. ஓகேங்களா, மோர் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் திங் இது ஓப்பன் இது. ஏன்னா ஒரு கல்கட்டாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப்மெண்ட் அதிகம். ஸோ ஹிஸ்ட்ரி சரித்திரை பிரகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் ரக்பி ஸ்டார்ட் பண்ணதே அங்கே தான். ரக்பி அங்கே ஸ்டார்ட். ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து ரக்பி ஸ்டார்ட் பண்ணதே அங்கே தான், கல்கட்டாவில் தான். கல்கத்தா கப் அப்படின்னு ஒரு கல்கட்டா கப் இருக்குது, செஞ்சுரியன் கப் இருக்குது, எல்லாமே அங்கே ஆல்மோஸ்ட். ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக முன்னாடி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாம்பே ஜிம்கானா கிரவுண்ட், லைக் சென்னை ஜிம்கானா கிரவுண்ட் இருக்குல்ல, ஆமாம், ஃபாரினர் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, வெள்ளைக்காரங்க அங்கே தான் ரக்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பாம்பே ஜிம்கானாவில் சென்னை மெட்ராஸ் ஜிம்கானான்னு இருக்கும், நீங்கள் பார்த்து. ஆமாம் தெரியும். அங்கே தான் ரக்பி ஸ்டார்ட் பண்ணது பேசிக்காக. ஸோ நம்ம ஊரில் தான் ஃபஸ்ட்டு ரக்பி ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் கல்கட்டா. ஏன்னா கல்கட்டா வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அங்கே விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணது தமிழ்நாட்டில். ஆமாம், அதுக்கப்புறம் தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் கேட்ட கொஸ்டின் லைக் வந்து இப்போ ஏன் தமிழ்நாடு, இப்போ தனசேகரன் ஒரு பிளேயர் இருக்கா சார், 15 இயர்ஸ் நல்ல பிளேயர். நான் தான் ரெடி பண்ணேன், சின்ன வயசில் நான் தான் டீச் பண்ண அவருக்கு. நல்ல பிளேயர், நல்லா விளையாடிட்டு இருக்காரு. இப்போ அவர் கரண்ட்டில் வந்து விளையாடிட்டு இருக்காரு, அண்டர் 15 சைடில் ஒரு நல்ல பிளேயர் விளையாடிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் தினேஷ்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரும் விளையாடுறாரு. ஸோ என் கூட சேர்ந்து காமன்வெல்த்தில் வந்து தினேஷ்னு ஒரு பிளேயர், அவரும் நானும் தான் தமிழ்நாடு 2 பேர் செலக்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் நிறைய கண்ட்ரி ட்ராவல் பண்ணோம், நிறைய இப்போ கோச்சும் பண்ணிட்டு இருக்காரு அவரும். ரெண்டாவது இன்னொரு தினேஷ்னு இருக்கார், அவரும் சின்ன அண்டர் 18 ஆனார், அண்டர் 20. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் டேலண்டான பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் என்ன விஷயம்னா ஜாப் ஆஃபர் வந்து ரொம்ப கம்மி சார், கம்மி. இப்போ தான் ஸ்டில் நான் இப்போது கவர்மெண்ட்டில் வந்து 3% கோட்டா கொடுக்குறாங்க. இப்போ தான் ரக்பி இன்க்ளூடே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் தான் வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரக்பிக்கு, அது உமன்ஸுக்கு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சமாக லைக் இப்போது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே, ஃபுட்பால் 200 இயர்ஸ் மேலே இருக்குது. ஆமாம், லைக் ஆமாம், ஃபுட்பாலுக்கே கோட்டா இப்போ தான் ISL இந்த மாதிரி வந்து தான் டெவலப்மெண்ட்டே ஆகுது. ஸோ மற்ற ஸ்போர்ட்ஸையும் கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா பார்த்தாங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ், ரக்பி மாதிரி எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ டெவலப் நிறைய ஆகும். இதுக்கு சான்சஸ் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் வந்து மேலே வருவாங்க. ஸோ ஜாப் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் நிறைய பண்ணுவாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதே போல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, உங்கள் ஒய்ஃப் கூட வந்து இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி கேம்புக்கெல்லாம் போயிருக்காங்க, ரக்பிலாம் ஆடி இருக்காங்க. ஆமாம் சார், ஆக்சுவலாக பேசிக்காக அவங்க வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃப் பேர் வந்து செல்வஜோதி. அவங்க வந்து ரக்பி நேஷ்னல் டீம் ஆடிருக்காங்க, கேம்ப் போயிருக்காங்க. நேஷ்னல் கேம்ஸ் 2015 ஆனாங்க. இப்போ லாஸ்ட் இயர் கூட அவங்க கேப்டன்சி பண்ணாங்க நேஷ்னல் கேம்ஸு, டேராடூனில் நடந்தது நேஷ்னல் கேம்ஸ், அது கூட ஆடினாங்க. ஸோ நல்லா ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா அவங்க பேசிக்காக எஜுகேட்டர் சார் பயங்கரமாக. ஸோ தமிழ்நாடு அவங்க வந்து 12th வந்து நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட், ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஜியாகிரஃபியில். சூப்பர். ரக்பி சொல்லும்போது நிறைய இன்ஜுரிஸ் இருக்கும், ஏன்னா கான்டாக்ட் ஸ்போர்ட்டாக இருக்கனால. உங்களுக்கு என்னெல்லாம் இன்ஜுரிஸ் இருந்துச்சு, அந்த இன்ஜுரிஸ்னால உங்களுக்கு என்ன செட்பேக்காக இருந்துச்சு? அதாவது வாய்ப்பு வந்து அடி வாங்கியிருக்கா, இல்லைனா வந்து வீட்டில் வந்து ஒரு வேண்டான்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்களா, இல்லைனா வந்து உங்களுக்கு இன்னும் இன்ஜுரி ஆகலைன்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் ஏதாவது இருந்துச்சா? சார் பேசிக்காக இன்ஜுரி வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். எல்லா ஸ்போர்ட்ஸும் ஆல்மோஸ்ட் பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, எனிதிங் அத்லட்டிக் நல்ல டெவலப்பான ஸ்போர்ட்ஸ்னா கூட ஓகே. ஸோ ரக்பிலையும் சேம் லைக் அதே தான். ஓகேங்களா, இன்ஜுரி இப்போ நம்ம கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணுறது வந்து யூஸ் டெக்னிக் தான். ஸோ டெக்னிக்காக ஃபஸ்ட்டு எப்படி விளாட்ணுன்னா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இன்ஜுரி வந்து பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ இதில் வந்து அதிகமாக லெக்மெண்ட்
லைக் அது எல்லா ஸ்போர்ட்ஸும் நடக்கிறது தான் ஓகேங்களா. ஸோ டெக்னிக் தெரிய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த டேக்கல் கான்டாக்டே சொல்லிக் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ எத்தோடனே ஒருத்தர் வந்து டேக்கல் எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்போம். இப்போ கபடி நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஷோல்டர் ப்ரோன் ஆகும், டக்குன்னு ஷோல்டர் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் நிறைய நடக்கும். ஸோ இது எப்படி ஃபஸ்ட்டு நம்ம இதை கம்மி பண்ணுறது எப்படின்னா நிறைய டெக்னிக் கற்றுக்கணும். ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸும் பேசிக்காக, ரக்பியில் மோஸ்ட்லி டெக்னிக் தான். நீங்கள் டெக்னிக் கற்றுக்கிட்டா நிறைய இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பேசிக்காக என்னன்னா நம்ம அதுக்கு தான் ஜிம் ட்ரைனிங் நிறைய கொடுக்குறோம் சார். ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் நிறைய பண்ணுவோம். ஸோ ஷோல்டரு, நீ, ஹைப்பர்ட்ரோஃபி, அதெல்லாம் நம்ம நிறைய பண்ணாலே போதும், இன்ஜுரியஸை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸும் நடக்கிற மாதிரி ரக்பிலையும் இன்ஜுரிஸ் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ரொம்ப இன்ஜுரிஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரக்பி ஆடுறீங்க, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயும் இருக்கீங்க ரக்பியில். ஸோ டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க? இப்போது எல்லாமே எஸ்டிஏடி ஒலிம்பிக் அசோசியேஷன் எல்லாத்துலேயுமே ரக்பி இருக்குது. ஸோ ஸ்கூல் கேம்ஸில் வந்து ரக்பி இப்போ தான் சார் டெவலப் ஆகுது. ஸோ எஸ்டிஎஃப்லே ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது, பட் வந்து ஆர்டிஎஸ் பிடிஎஸ்ல ரக்பி கிடையாது. ஸோ அது உள்ளே வந்தால் தான் கோச்சஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்கும். கிராஸ் ஏன்னா இப்போ வந்து இப்போ ஜோனல், இப்போ ஒரு அத்லட்டிக்கை பார்க்குறீங்க, ஸ்கூல் ஜோனல் நடக்கும், இன்டர் ஜோனல் நடக்கும், டிவிஷனல் நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, லைக் படிப்படியாக போகும். அந்த மாதிரி ரக்பி ஒரு இதில் வந்தால் தான் ஒரு கோச்சஸ்க்கு இப்போ நான் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு அப்புறம் வந்து ஒரு 10 கோச்சஸ் இருக்கு, அந்த 10 கோச்சஸ் ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையாக வந்து இன்னும் டெவலப் ஆகலை சார். பாண்டிச்சேரியும் சரி, தமிழ்நாடும் சரி, இன்னும் அதில் ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக பண்ணணும். ஸோ பாரதியார் கேம்ஸ், இந்த ஆர்டிஎஸ் பிடிஎஸ்ல உள்ளே வந்தாலே போதும். இப்போ கவர்மெண்ட்டுக்கே நாங்கள் இது மூலயமா கூட ஒரு கோரிக்கை மாதிரியே வைக்கலாம். ஸோ ஆர்டிஎஸ் பிடிஎஸ் உள்ள ரக்பி வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். கோச்சஸ்க்கு நிறைய ஜாப் ஆஃபர் கிரியேட் ஆகும் சார். ஸோ சுருக்கமாக ஒரே ஒரு வேர்டு சொல்லுங்கள், ரக்பியில் உங்கள் ஆம்பிஷன் அடுத்தது? ஒரே ஒலிம்பிக் கோல்டு அடிக்கிறது சார். சூப்பர். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. அதே போல் வந்து ரக்பின்னா என்ன, அதே போல் வந்து ரக்பி ஆரம்ப கட்டம் தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்தது, இந்தியாவிலையும் எப்படி வந்தது, அதே போல் வந்து உங்கள் கரியர் பற்றி, அதே போல் உங்கள் ஃபேமிலியில் எப்படிலாம் என்கரேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா ரக்பி சொல்லும்போது கான்டாக்ட் ஸ்போர்ட்டாக இருக்கனால நிறைய பேர் வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க. அந்த பட்சத்துலையும் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வந்திருக்கீங்கன்னா உங்கள் ரக்பி கரியரில். அதே போல் வந்து காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி பெரிய அளவுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுத்தீங்க. அதே போல் வந்து உங்கள் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு டெவலப்மெண்ட், அதே போல் நம்ம டெவலப்மெண்ட் இன்னும் ஆகிறோம், டெவலப்பிங் ஸ்டேட்டாக இருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்களில் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்ததுக்கு மிக நன்றி. தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்த கெஸ்ட் வந்து இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காமன்வெல்த் கேம்ஸில், அதே போல் வந்து தமிழ்நாடுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டு வந்த மிஸ்டர் வெங்கடேசன் இந்த நிகழ்ச்சியில் கலந்தது. நம்மளுக்கு கூட வந்து நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் ரக்பியும் பற்றி, அதே போல் வந்து தமிழ்நாடோட ஒரு வளர்ச்சி எப்படி வந்து நம்ம போகிறோம், அதே போல் வந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.